பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் குறித்து கூறிய கருத்துக்கள் தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் உங்கள் மூலமாக உரிய விளக்கத்தை வழங்குவதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளின்படி, கட்சி சட்டத்தின்படி கட்சியினுடைய நிர்வாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் என்பது பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், செயலாளர், பொருளாளருக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் சொல்லுகிறேன், கட்சியினுடைய விதிகளின்படி கட்சியினுடைய நிறுவனருக்கு நிர்வாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் என்பது வழங்கப்படவில்லை. பதவி நீக்கம் செய்வது, கூட்டங்கள் நடத்துவது, எந்த முடிவுகளாக இருந்தாலும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது. எனவே இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது கட்சி விதிகளுக்கு எதிரானது. பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த விதத்திலும் ஐயா அவருடைய அறிவிப்பு என்பது கட்டுப்படுத்தாது. கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து வருகிறார். இந்த சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி மகாபலிபுரத்தில் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய வேளையில் கட்சியினுடைய அமைப்பு தேர்தலை நடத்துவதற்கான உரிய சூழல் இல்லை. எனவே கட்சியினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் 3 பேருடைய பதவி காலத்தை 2026 ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டித்து தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அந்த தீர்மானம் பொதுக்குழு உறுப்பினர்களால் ஒட்டுமொத்தமாக ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானம் அன்று வெளியிடப்பட்டது. பொதுக்குழுவினுடைய தீர்மானத்தை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு பொதுக்குழுவினுடைய முடிவுகளை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி முறைப்படி நாங்கள் தெரிவித்தோம். எங்களுடைய மனுவை, எங்களுடைய விளக்கத்தை தேர்தல் ஆணையம் உரிய விதத்தில் ஆய்வு செய்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் அவருடைய பதவி காலத்தை பொதுக்குழுவினுடைய தீர்மானத்தின்படி அடுத்த 2026 ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அது எங்களுக்கு முறைப்படி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன் அவர்களும், பொருளாளராக திலகபாமா அவர்களும் தொடர்கிறார்கள். இன்றைய தினத்தில் கட்சியினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது கட்சியினுடைய அமைப்பு விதிகளின்படியும் தேர்தல் ஆணையம் சமீபத்தில் வழங்கியிருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் உத்தரவின் அடிப்படையிலும் செல்லத்தக்கது அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த விதத்திலும் ஐயா அவர்களுடைய அறிவிப்பு என்பது கட்டுப்படுத்தாது. நாங்கள் கட்சியினுடைய விதிகளின் அடிப்படையில் தான் சொல்கிறோம். எனவே நிறுவனர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர். ஆனால் அதே வேளையில் நிர்வாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் என்பது அவருக்கு வழங்கப்படவில்லை. இதன் மூலமாக பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், உங்களிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். இனிவரும் காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், வடிவேல் ராவணன் அவர்கள், திலகபாமா அவர்கள்தான். கட்சியினுடைய விதிகளின்படியும், பொதுக்குழு தீர்மானத்தின்படியும், தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பின்படியும். எனவே இதை தவிர நான் தான் தலைவர், நான் தான் செயலாளர், நான் தான் பொருளாளர் என்று வெளியிடக்கூடிய அறிவிப்பு என்பது கட்சியினுடைய விதிகளுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் எதிரானது. அதை அடிப்படையாக கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் என்ற அடிப்படையில்
நீங்கள் எந்த செய்தியும் வெளியிட வேண்டாம் என்பதை உங்களிடம் அன்பு வேண்டுகோளாக இந்த நேரத்தில் வைக்கின்றோம். கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் நிறுவனராக தொடர்கிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே வேளையில் மற்ற பணிகள் மாற்றப்பட்டதாகவும் வேறு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டதாகவும் அவர்கள் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டதாகவும் தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. நேற்று கூட ஒரு அறிவிப்பு, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ற பெயரில் ஒரு அறிவிப்பு நீங்கள் எல்லாம் அது செய்தியாக வெளியிட்டீர்கள். எனவே இன்றிலிருந்து நீங்கள் இதுபோன்று கட்சியினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் பதவிகளுக்கான இந்த குழப்பமான நிலையை நீங்கள் நீடிக்க வேண்டாம் என்று இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். தேர்தல் ஆணையம் முறையாக எங்களுக்கு தலைவர், செயலாளர், பொருளாளருக்கான அந்த பதவியை அங்கீகாரம் செய்து அதனுடைய பதவி காலத்தை அடுத்த ஆண்டு 2026 வரை நீட்டித்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் ஐயா அவர்களுடைய அறிவிப்பு என்பது கட்சியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்த. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.